அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்து இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய சார்பாகவும் உங்கள் தாய்மார் எல்லார்களுக்கும், திருமணான எல்லா பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு விஷயம், நம்முடைய கண்களை மூடி நாம் இந்த செய்திக்காய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். நமக்கு தெரிந்த ஒரே ஒரு கோரஸை பாடிவிட்டு நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யும். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளும். இந்த மாலை வேளை தானே நாம் மதர்ஸ் இன் த பேக்ரவுண்ட், பின்னணியில் தாய்மார்கள், வேதத்தின் அடிப்படையிலே சில தாய்மார்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அந்த செய்திக்கு போறதுக்கு முன்பாக அந்த செய்தியினுடைய சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வணையும்படியாக நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த சரணத்தை பாடி நாம் ஜெபம் செய்து இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். Thank you Jesus. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கு செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மகா இருக்கும் கிருபை நிறைந்த பரந்தப்பனை இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். மீண்டுமாக நம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே நம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்படி ஒரு குயவன் கையிலே களிமண் குயவனுக்கு ஏற்ற பாத்திரமாக வணையப்படுகிற விதமாக கர்த்தாவே பரம குயவனாய் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். இந்த வார்த்தை மூலமாக, வேதத்தில் இருக்கும் ரகசியம் மூலமாக எங்களோட கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. என்னுடைய சிறு நிலையில மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட கூட பேசுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். நாளுடைய செய்திக்காக நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தலைப்பு தான் ஆவியான உள்ளத்திலே போட்டா, மதர்ஸ் இன் த பேக்ரவுண்ட், பின்னணியிலே தாய்மார்கள். இந்த தலைப்பில் எங்களோட கூட பேசும்படி நான் ஏவப்பட்டேன். இந்த செய்திக்கு போறதுக்கு முன்பாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே கொண்டு வந்த செய்தியின் சில தொகுப்புகளை முன்பாக வைத்து கடந்து செல்ல விரும்புகின்றேன். அதுக்கு முன்பாக அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு கொண்டு வந்த செய்திக்கும் இந்த நாளுடைய செய்திக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்கின்றது. அது மூலமாக இந்த நாளுடைய செய்திக்கெல்லாம் கடந்து செல்லுவோம். ஏன்னால் அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நிறைய பேர் வரவில்லை. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சபையிலே வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்படுகின்றது. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி அந்த மாதம் முழுவதும் கடக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே அந்த நாளில் வராதவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பிரயோஜனமாக இருக்கும் இந்த வார்த்தை. ஆகவே ஒரு விசை இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசி கேட்கலாம். சங்கீதன் புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனத்தின் அடிப்படையில் அந்த வாக்கு கொடுக்கப்பட்டது. சில நேரமாக அதை வாசிக்க கேட்டோம். மீண்டும் ஒரு விசை இதை வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். The Lord is near to all who call on him, to all who call on him in truth. ஒவ்வொரு மாதமும் நாம் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்று அந்த மாதத்தை நாம் கடக்கும் பொழுது, நாம் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபித்து அந்த மாதத்தை கடக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையிலே அந்த வாக்குத்தத்தின் மூலமாக நாம் தேவனை இன்னும் அதிகமாக ருசி பார்க்கிறதுக்கு அந்த வாக்குத்தங்கள் பிரயோஜனமாக இருக்கின்றது. அதே போல இந்த மாதத்திலே கூட தேவன் கொடுத்திருக்க வாக்குத்தின் பிரகாரம் அவரின் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார். We're going to taste the Lord in such a way that He is going to be close to us when we call on Him. நாம் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். ஆனால் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் நிபந்தனைகள் உண்டு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது முதல்ல வருகின்ற நிபந்தனை, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது என்று வருகின்றது. That is an easy condition to be fulfilled. அது ஒரு லகுவான ஒரு
கண்டிஷனாக இருக்கின்றது. ஏன்னா நம்ம யாவருமே தேவனை நோக்கி கூப்பிடுவோம். நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது இட் இஸ் நேச்சுரல் ஃபார் அஸ் டு கால் ஆன் ஹிம். அது முதலாவது கண்டிஷன். ஆனால் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதில் வருகின்ற இரண்டாவது பகுதி தான் மிகவும் கடினமான ஒரு கண்டிஷன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும். Probably we need to underline the word to call on him in truth. உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் என்று வாக்குத்தம் கொடுக்கின்றார். It is a privilege for his people to know that he is near to them when they call on him in prayer. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகி நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நீங்களானும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது, ஜெபத்திலே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நம்ம சமயத்தில் இருக்கிறார் என்பது அந்த வேதத்தின் அடிப்படையிலே வாசிக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகி இஸ்ரேல் மக்களுக்கு மோசே மூலமாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்க வேற பெரிய ஜாதி எது? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். நீங்கள் நானும் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, ஜெபத்திலே நாம் அவர்களுக்கு தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்களே தேவனை நோக்கி நாம் கூடும் பொழுது தேவன் நம்ம சமீபத்தில் இருக்கிறார் என்பது குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் எவ்வளவு நம்மளுக்கு உற்சாகமாக இருக்கின்றது. The challenge for us is not calling on him but calling on him in truth. அவரை நோக்கி கூப்பிடுவது நம்மளுக்கு சவால் அல்ல, ஆனால் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவது தான் அது சவாலாக இருக்கின்றது. That is the challenge for us. So அப்படி என்றால் what does it mean to call on him in truth? அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறது என்றால் என்ன? அந்த நாளிலே வந்தவர்களுக்கு தெரிய 3 காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால் we need to call on him consistently. We need to exhibit consistency when we seek him or when we call on him. உதாரணத்துக்கு நம்முடைய வேலை ஸ்தலத்திலே பார்க்கின்றோம். ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயை கனப்படுத்த வேண்டும் என்றால் அல்லது அந்த எம்ப்ளாயிக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டும் என்றால் 1 மாதம் எப்படி வேலை செய்கிறான்னு பார்க்க மாட்டார்கள். மாறாக மாதந்தோறும் எப்படி வேலை செய்கிறான் பார்த்து அந்த வருஷத்தின் கடைசியிலே அவருக்கு வேண்டிய உயர்வை கொடுப்பார். அதே போலதான் தேவன் இந்த மாதத்திலே தேவன் நினைப்பூட்டுன்ற ஒரு காரியம். அவரை நோக்கி நாம் கூப்பிடுறது மாத்திரமல்ல, உண்மையாக அவர் நோக்கி கூப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி என்றால் we need to show consistency in seeking him. மாற்றம் இல்லாமல் தேவனை தேட வேண்டும். Our truthfulness can be exhibited through our consistency. Not to become inconsistent in seeking God just because the situation has changed. சூழ்நிலைகள் மாறின நிமித்தமாக நாம் தேவனை தொடர்ந்து மாற்றமில்லாமல் தேடுவதை நாம் விட்டுவிடக்கூடாது. இதை நன்றாக புரிந்திருந்தார் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே. அதனால்தான் இந்த அதிகாரத்தை எழுதும் பொழுது அந்த வார்த்தை சொல்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார். முதலாவது அன்றைக்கு சொன்னேன், 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-5 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு தாவீது ஒரு சூழ்நிலையை சந்திக்கின்றார். வீட்டில் போய் வாசிக்கல நீங்க அந்த 5 வசனங்கள். முதல் வசனத்திலே இதோ பெலிஸ்தர் கோகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. டேவிட் ஹியர்ஸ் a bad news. ஒரு துர்ச்செய்தியை அவன் கேள்விப்படுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் இந்த மாதத்தை கடந்து செல்லும் பொழுது சூழ்நிலைகள் சமூகமா இருக்காது. அநேக வேளையிலே நாம் மேடுகளின் பள்ளியில் கடக்க வேண்டியது இருக்கின்றது. சூழ்நிலையில் கடினமா இருக்கின்ற வேளையிலே sometimes we hear a bad news. It could be at a workplace, it could be in a family situation, it could be concerning our children. நம்மளுக்கு தெரியாது. நடைமுறை வாழ்க்கையிலே ஒருவேளை நம்மளுக்கு ஒரு துர்ச்செய்தி வரும் பொழுது இங்கே தாவீது ஒரு முன்மாதிரியை வைக்கின்றார். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமே என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கோவிலாய் ரட்சிப்பா என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது தேவனிடம் போகினான். ஆண்டவரே, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அந்த மக்களை நான் விடுதலையாக்க நான் போலாமான்னு கேட்கிற பொழுது தேவன் சொல்லி நான் போ என்று. that is the first step. தாவீது அவர் தேவன் நோக்கி கூப்பிட்டான். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆனாலும் தாவீதின் மனுஷரை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் பொழுதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கோகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். ஆனால் அவனோடு கூட இருந்த மக்கள் தாவீதை சற்று திசை திருப்ப பார்த்தார்கள். பாருங்க, there could be external forces that could come our way when we seek God. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது முதல்ல ஆரம்பத்தில் நன்றாயிருப்போம். ஆனால் சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக வரும் பொழுது
we could be tempted to change our path. தாவீதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவனோட கூட இருந்த மக்கள் அவனுக்கு உள்ளத்திலே ஒரு பயத்தை போட பார்த்தார்கள். ஆனால் தாவீது செய்தது என்ன? தம்மை நோக்கி கூப்பிடுற யாருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாருக்கும், David exhibited consistency in seeking God. அவனோடு கூட இந்த மக்கள் சொன்னதை அவன் பொருட்படுத்தாதபடி அடுத்த வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரை விசாரித்த பொழுது. So there lies the key for this man's promise. நீங்கள் நானும் தேவனை உண்மையாய் தேட வேண்டும் என்றால் we need to exhibit consistency in seeking God like how David exhibited. முதலாவது தேவனிடம் போகின்றான், இந்த மக்களை ரட்சிக்கிற நாங்கள் போலாமா என்று தேவன் சொன்ன போகின்றார். அவனோட கூட இருந்த மக்கள் அவனை திசை திருப்ப பார்த்தார்கள். ஆனால் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு மீண்டுமாக தேவனிடம் போகின்றான். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தேவன் எந்த மக்கள் அவனை திசை திருப்ப பார்த்தார்களோ அதே மக்களை கூட்டிக் கொண்டு அந்த அந்த கோகிலாவுக்கு சென்று அங்கிருக்க மக்களை ரட்சித்து வந்தான் வாசிக்கின்றோம். And because he showed consistency in seeking God, God was able to use him as a blessing. அவன் மாற்றமில்லாமல் தேவனை தேடின நிமித்தமாக தேவன் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். So முதலாவது இந்த மாத்தின் அடிப்படையிலே இந்த வாக்குத்தத்தை நாம் ஒருமைப்பாடு ஜெபிக்கும் பொழுது we need to show consistency in seeking God. இரண்டாவது, தாழ்மையாய் நாம் தேவனை தேட வேண்டும். இரண்டு பேர் ஜெபம் செய்து தேவாலயத்துக்கு வந்தார்கள். இரண்டு பேரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறதுக்காக, ஒரே தேவனை தேடுவதற்காக வந்தார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் யோசித்தான், தன்னுடைய தான் செய்கின்ற காரியம் நிமித்தமாக நான் தேவனிடம் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும், தேவன் எனக்கு சமூகத்தில் வருவார் என்று யோசித்தான். லூக்கா 18 அதிகாரம் 10-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்கின்றோம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரியர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தன்னையே புகழ்ந்தத்தக்கதாக இருந்துச்சு. தன்னையை மேன்மைப்படுத்தினான். ஆனால் மாறாக நடந்த காரியம் என்ன? அவனோடு கூட இருந்த மற்றவன் ஆயக்காரன் உள்ள வரதுக்குள்ள அவன் தன்னைத்தானே மேன்மைப்படுத்த முடியவில்லை. ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். நம்முடைய தேவன் நீங்கள் நானும் உண்மையாய் தேட வேண்டும் என்றால் தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்மளை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். God looks at our heart and blesses us. நீங்கள் நானும் தேவனை உண்மையாய் தேட வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது அப்பொழுது இந்த வாக்குத்தின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். So முதலாவது, we need to show consistency in seeking God. இரண்டாவது, we need to show humility. நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த ஆயக்காரன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு கடந்து சென்றான். ஆனால் அந்த பரிசேயனோ தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு சென்றான் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது குறிப்பு தான் நாளை கொண்டு வந்த காரியம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து கொண்டு வந்தேன். இந்த நாளிலே கூட செய்தி மதர்ஸ் இன் த பேக்ரவுண்ட், பின்னணியில் தாய்மார்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளுடைய செய்தியை கொண்டு வரும் நான் என்னோட பேச நான் முதலே சொன்னேன். நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒரு காரியம், அதாவது நம் இந்த நிறைய என்ன சொல்றது, சேயிங்ஸ், ப்ராவர்ப்ஸ் இல்லையா, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் there is a woman என்று நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு வாக்கியமா இருக்கின்றது. எல்லாருமே நாம் கேட்டிருக்கின்றோம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில். பொதுவாக இதை கேட்கும் பொழுது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவின் நிமித்தமாக எப்படி ஒரு பெண் ஒரு மனைவி நிமித்தமாக எப்படி ஒரு கணவன் ஆசீர்வதிக்கப்படுகின்றார் என்று இந்த பொதுவாக இதை புரிந்து கொள்வார்கள். பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் there is a woman. ஆனால் இந்த செய்தி நான் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் இதை சற்று மாற்றும்படியாக என்னோட பேசினார். Behind every successful child there is a mother. Behind every successful child there is a mother. ஒவ்வொரு ஒரு குழந்தைக்கு பின்பாக அல்லது ஒரு மகனோ மகளுக்கும் பின்பாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கின்ற ஒரு மகளுக்கும் மகனுக்கு பின்பாக ஒரு தாய் இருக்கிறாள் என்பதை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த நாளுடைய செய்தி கொண்டு வர முன்பாக, mothers always work in the background. தாய்மார்கள் எப்பொழுதுமே பின்னணியிலே வேலை இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியர் when he paints he always makes sure the background is beautiful. ஏனால் அவர் வரைகின்ற வரைபடம் நன்றாய் வர வேண்டும் என்றால்
you will take time to draw the background so that the painting will be beautiful. ஒரு ஃபோட்டோகிராஃபர், புகைப்பட எடுக்கின்றவர் எப்பொழுதுமே முன்பாக எல்லாரும் நிறுத்தி வைத்துவிட்டு he will make sure the background is good so that the picture will come out well. எல்லாரும் வெட்டிங் ரிசப்ஷன் நம்ம அட்டெண்ட் பண்ணியிருக்கின்றோம். இந்த காலத்தில் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு அதிகமாக பணத்தை செலவழிப்பார்கள். ஏன் தெரியுமா? அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அந்த காரியம் நன்றாக வர வேண்டும் என்று. So we spend lot of time and money and energy to make sure the background is beautiful. இந்த மாலை வேளையிலே ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேவன் நம்மளுக்கு கொடுத்த பிள்ளைகள், நீங்கள் நானும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்ந்து முடிக்கிறதுக்கு தேவன் நம்மிடம் கொடுத்திருக்கிற காரியம், முக்கியமாக தாய்மார்கள். ஒருவர் இந்த நாளினுடைய செய்தி தாய்மார்களுக்கு இருந்தாலும் இது எல்லாருக்கும் பொருத்தம். பிள்ளைகளை பெற்று வளர்த்து வரும் பொழுது we indirectly spend lot of time in the background of our children. பிள்ளைகளுடைய பின்னணியிலே தாய்மார்கள் அநேக காரியங்களை செய்கின்றார்கள். இந்த மாலை வேளையிலே மூன்று காரியங்கள் இந்த மாதத்திலே கொண்டு வந்த அந்த வாக்குத்தத்தத்தின் செய்தியின் கடைசி பாயிண்ட் this woman sought God persistently. முதலாவது, consistently we need to seek God. இரண்டாவது, we need to exhibit humbly we need to seek God, and persistently. மூன்று காரியங்கள் அந்த நாளிலே சொன்னேன். இந்த மூன்றாவது குறிப்பு இந்த நாளுடைய செய்திக்கு முதல் குறிப்பாக அமைகின்றது. முதலாவது ஒரு தாயை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அந்த குறிப்பினுடைய தலைப்பு mothers are called to stand in the gap for the children. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்க அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஒருவேளை நாம் அனுதினமும் செய்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கூட மூன்று காரியங்களை முன்பாக வைத்து தாய்மார்களுடைய பணி எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது, பின்னணியிலே பிள்ளைகளுக்காக செய்கின்ற காரியம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். Mothers are called to stand in the gap for the children. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்க அழைக்கப்பட்டவர்கள். Mothers stand in the gap to defeat devil's plan and help God's plan to be fulfilled. ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பிள்ளைக்கான திட்டங்கள் நிறைவேறதுக்கு 3 பேர் அந்த பிள்ளையை குறித்து நோக்கம் வைத்த ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் பெற்றோர்கள், முக்கியமாக தாய்மார்கள், தகப்பன். மூன்றாவது the devil also has an eye on the child. So தேவன் இந்த பிள்ளைக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கின்றார். மறுபக்கத்தில் பிசாசும் போராடுவான் அந்த திட்டத்தை குலைக்கிறதற்கு. ஆனால் இந்த மாலை வேளையிலே as mothers our responsibility is to stand in the gap so that God's plan will be fulfilled concerning the child. So வேதத்திலிருந்து மத்தேயு 15 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். Then Jesus said to her, Woman, you have great faith, your request is granted. And the daughter was healed at that moment. இந்த வசனத்தை நாம் ஒருவேளை இந்த பகுதியை வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். இங்கு ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசத்தை இயேசு பாராட்டுகிறதை பார்க்கின்றோம். This woman receives a certificate from Jesus about her faith. அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகின்ற ஒரு வார்த்தையை இயேசு இங்கு கூறுகின்றதை பார்க்கின்றோம். இந்த தாயினுடைய மகள் and no future. இந்த தாயினுடைய மகளுக்கு எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால், பிசாசினால் பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தால், that was not the original plan of God. தேவன் அந்த பிள்ளையை உருவாக்கி அந்த தாயின் மூலமாக பெற்றெடுத்து இந்த உலகத்திலே வாழும் வருவதற்கு தேவன், that was not the plan of God. ஆனால் மாறாக that child was possessed with devil. பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால், அவளால் தேவன் அவளுக்கு வைத்திருந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமையில் இருந்துச்சு. அப்படி இருந்த சூழ்நிலையிலே அந்த தாய் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. She decided to work on the background of the child. So முதலாவது இந்த தாய் பின்னணியிலே அந்த பிள்ளைக்காக காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். She decided enough is enough.
I'm going to get into the gap. திறப்பிலே நிற்கிறதற்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அந்த கானானிய ஸ்திரீ தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இயேசு 3 காரியங்களை சொல்லுகின்றார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது லகுவான காரியம் போல இருக்கின்றது. இயேசுவிடம் போனால் உடனே அவளுக்கு விடுதலை கிடைச்சுன்னு நாம் யோசிக்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் உள்ள முன்பான உள்ள பகுதியை பார்க்கும் பொழுது எவ்வளவு அவள் கடினப்பட்டாள், how persistently she worked towards that deliverance என்று பார்க்கின்றோம். எப்படி தொடர்ந்து திறப்பிலே நிற்கிறதற்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். வாசி கேட்கலாம். மத்தேயு 15 அதிகாரம் 20-28 உள்ள வசனங்களை வாசி கேட்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். இந்த 28 வசனத்திலே உள்ள ஆசீர்வாதங்களை அந்த பெண் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உள்ள 21-27 உள்ள வசனங்களின்படி அவள் செய்தது நிமித்தமாக அந்த 28 வசனம் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சு. She had to spend a lot of time and energy in painting the background of her daughter in order to make the painting look beautiful. அங்கு பார்க்கின்றோம், அவள் இயேசுவிடம் வரும்பொழுது யோசித்தாள், மேஜின் மேல் இருக்கிற அப்பம் தனக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாள். இஸ்ரவேலுக்கு தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத மக்களுக்கு உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு பகுதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இயேசுவிடம் வந்தாள். இயேசுவிடம் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கின்றாள். தன்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அது முதல் படி. ஆனால் இயேசுவிடம் வந்து அவளுக்கு உத்தரவே வரவில்லை. Sometimes when you go to God's presence in prayer and we may be praying for a long time and we may not have an answer, sometimes things can get delayed. இந்த மாலை வேளையிலே முக்கியமாக தாய்மார்களுக்கு இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தேவன் நினைப்பூட்டுற ஒரு காரியம், maybe we have prayed for certain things in our family situation, நம்முடைய குடும்ப சூழ்நிலை நம்முடைய காரியங்களே மாற வேண்டும் என்று ஒருவேளை இந்த தாயை போல நாம் தேவனிடம் சென்றிருக்கலாம். Sometimes there could be a silence, there could be a period of silence which also is part of God's plan, because sometimes God will take us through a path which is difficult in order to test our faith. நம்முடைய விசுவாசத்தை எப்படி அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்தின, ஒருவேளை அவிதமாக ஒருவேளை நாம் கடந்து செல்ற பாதையிலே ஒருவேளை காரியங்கள் தாமதிக்கலாம். ஆனால் this woman sets a very good example. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இயேசு அவளுடைய இருதயத்தை அறிந்திருப்பார், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, ஒரு பக்கம் இயேசுவிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. That is the first disappointment. இரண்டாவது, அவரோடு கூட இருந்த சீஷர்கள், இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தவர்கள், இயேசுனுடைய இருதய துடிப்பை உணர்ந்தவர்கள், இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் என்று நன்றாய் அறிந்தவர்கள் சீஷர்கள், அவர்கள் all they tried to do was somehow send this woman away quickly. எப்படியாவது அந்த பெண்ணை சீக்கிரம் அனுப்பிட வேண்டும் என்று தான் அவர்கள் யோசித்தார்கள். அந்த பெண்ணுடைய நிலைமை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. ஆனால் அதற்கு அவர் காணாமற் போன இயேசு மீண்டுமாக he makes another disappointing statement. அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். பாருங்க, இயேசு ஏன் இவ்விதமாய் சொன்னார் என்று ஒருவேளை நாம் யோசிக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நான் இங்கே அமர்ந்து வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம்.
நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள் நாம் அநேக ஆண்டு முன்பாக தியானிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதற்காக அவிதமான ஒரு முன்மாதிரியை நாம் பார்க்கின்றோம். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். 21ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். 22ஆம் வசனத்திலே அப்பொழுது அந்த திசைகளை குடியிருக்கான ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். She cried the first time, but when there was no answer from Jesus, when his disciples tried to push her away, பார்க்கின்றோம் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவனை பணிந்து கொண்டார். முதல் முறை வந்து கூப்பிடுகின்றால், இரண்டாவது முறை பணிந்து கொள்ளுகின்றார். அதுதான் உண்மையாய் தேடுகிறது. முதல் முறை வந்து தேவனை இயேசு வந்து கூப்பிட்டது வந்து தன்னை நோக்கி கூப்பிட்டால், இரண்டாவது முறை உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிட்டால். So Jesus was able to look into her heart. அவருடைய இருதயத்தை பார்த்தார். ஒருவேளை அவள் முதல் முறை வந்து கூப்பிட்டு விட்டு இயேசுவும் மறுஉத்தரவு கொடுக்கவில்லை, சீஷர்களும் தன்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்று நினைத்து ஒருவேளை அவள் கடந்து சென்றிருப்பாள் என்றால் இந்த ஆசீர்வாதத்தை இழந்திருப்பாள். The painting would have stopped, the background would have stopped halfway, but she persistently continued to paint the background for her daughter so that her daughter will be able to experience the blessing. தன்னுடைய மகள் எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபத்திலே போராடினால், இயேசுவை நோக்கி விண்ணப்பம் செய்தாள். அப்பொழுது அவளை நோக்கி பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுகிறதல்ல என்றார். மீண்டுமாக இயேசு அவளுக்கு வந்து வேறு விதமாய் பதில் கொடுக்கின்றார். அவள் எதிர்பார்த்த பதிலை கொடுக்கவில்லை. ஆனால் மாறாக அதற்கு அவள் சொல்லுகின்றாள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேலிருந்து விழுகிற துணிக்கை தின்னுமே என்றாள். அதனால தான் முதல்ல சொன்ன, when she first came to Jesus, she was hoping to get the bread on the table. பட் அது இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட பின்பாக மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் வாஞ்சித்தாள். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இயேசு அவளுக்கு மனம் வருகிறதை பார்க்கின்றோம். She was able to get a share of the bread that she didn't deserve. ஒருவேளை நீங்கள் சோர்வோடு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்த சில காரியங்கள் உங்கள் உள்ளத்திலே பாரமா இருக்கலாம். அநேக நாட்கள் நீங்கள் ஜெபித்து சோர்வோடு இருக்கலாம். இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நினைப்பற்ற ஒரு காரியம், we need to stand in the gap for our children. Mothers stand in the gap for the children and they will be able to paint a beautiful picture in the background. We all carry this Bible every day. Every Sunday we come to church. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த குறிப்பு உங்களுக்கு மனதில் வர்றதுக்காக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். நம்மளை அறியாமலே இந்த ஸ்லைடர் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இது பேர் வந்து ஸ்லைடர். அநேக வேளையில இந்த ஸ்லைடர் வந்து இட் would come out of the zip இல்லையா. We struggle to put it back in because we know the importance of the slider. The slider actually works in the gap. Okay. இந்த பைபிளை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் இது பயன்படுத்தப்படுகின்றது. மூடும் பொழுது பத்திரமாய் உபயோகப்படுத்துகின்றோம். திறக்கும் பொழுது வேதத்தை வாசித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது. So the slider plays a very important role. It works in the gap. ஒவ்வொரு ஞாயிறும் இந்த வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது இந்த குறிப்பு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் என்பதற்காக சொல்லுகின்றேன். So every time you open the slider, you should be reminded that you are expected to stand in the gap for children. எப்படி இந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று திறப்பில் நின்று போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ அவிதமாக நீங்கள் நானும் அவிதமாக செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். So முதலாவது, mothers stand in the gap for the children. இரண்டாவது, mothers partner with God to preserve God's plan for the children's life.
பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டங்களை பாதுகாக்க தாய்மார்கள் தேவனுடைய பங்காளிகளாக இருக்கின்றார்கள். When we bring up our children day in, day out, one thing we should remember is that we are partnering with God. தேவனோடு பங்காளிகளாய் நாம் மாறுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுறதுக்கு God had a plan for a woman called Mary. மேரி என்ற ஒரு பெண்ணிற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். God partnered with Mary to fulfill God's plan concerning Jesus. இயேசுவை குறித்து தேவன் வைத்த இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு he had to enter into a partnership with Mary to fulfill God's plan. God has a plan for every child that is born, and God looks for to partner with us, with us or mother, to fulfill that plan. ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் பொழுது தேவன் தாய்மார்களுக்கு தகப்பன்மார்களுக்கு உண்டு. ஆனால் நாளை முக்கியமாக தாய்மார்களிடம் தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் அவர்களோடு கூட ஒரு பங்காளிகளாய் மாறுகிறதற்கு. Because there are certain things that God will do, but there are certain things that as parents we have to do. தாய்மார்களோ தகப்பன்மார்களோ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கின்றது. Every child is chosen by God even before he or she is created in the mother's womb. எரேமியால வாசிக்கின்ற 1 அதிகாரம் 5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீர் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியை கட்டளையிட்டேன் என்று சொன்னார். Every child is a gift from God. சங்கீதம் 127 வாசிக்கின்றோம். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகும் பொழுது they enter into a partnership. That partnership should last till the very end or till they die. Likewise, when a woman becomes a mother, she is in partnership with God. God will do his bit and mother has to do hers. ஒரு பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தாயோடு ஒரு பங்காளியாய் மாறுகின்றார். He becomes a partner with that mother. வேதத்திலே ஒரே ஒரு தாயினுடைய உதாரணத்தை வைத்து இந்த குறிப்புக்காக கடந்து செல்ல விரும்புகின்றேன். மதர் ஆஃப் மோசஸ் யோகேபேத் குறித்து நாம் எல்லாரும் அறிவோம். She was a mother of 3 children, Moses, Aaron and Miriam. இதில் முக்கியமாக மோசேயை குறித்து சில காரியங்களை எப்படி அந்த தாய் played a part by being a partner with God என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உபாகமம் 34 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென். மோசேனுடைய கடைசி நாட்களில் அவன் மரிக்கும் பொழுது பார்க்கின்றோம். மரிக்கும் பொழுது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையும் இல்லை. Moses was one of the greatest leaders that we see in the Bible. வேதத்திலே வாசிக்கின்ற எல்லா கேரக்டர்ஸ்லயும் மோசே was one of the greatest leaders because God entrusted him in leading around 600,000 men. 6 லட்சம் ஆண்களை உடைய ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு தேவன் அவனுக்கு அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுத்திருந்தார். And he had to do it for 40 years. And these people were in bondage for 430 years. அவிதமான ஒரு ஸ்தானத்தில் இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது we see God was in partnership with his mother. மோசே குறித்து கூட தேவன் அருமையான ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தார். எப்படி நாம பாசித்தம் அந்த கானான் ஸ்திரீயை குறித்து உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரோ அவிதமாக மோசே குறித்து கூட ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரோ. வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 34 அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிக்கலாம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் பிரதட்சணமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். Amen. Here we see another certificate about another person. கர்த்தர் முகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். So that was the stature of Moses.
when he departed from this world, இந்த உலகத்தை அவன் கடந்து செல்லும் பொழுது அந்த ஒரு சர்டிபிகேட்டோட இந்த உலகத்தில் கடந்து சென்றான். After he fulfilled all the plan that God had for him, கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இருந்தாலும் தேவன் அவன் கொடுத்த பொறுப்பு 600,000 ஆண்களை நடத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இருந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இதெல்லாம் முடித்துட்டு கடந்து சென்றான். ஆனால் மோசேவுடைய ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது, when he was born, that is where we see this beautiful background being painted for a short period of time. அந்த மோசேவுடைய தாயோடு தேவன் ஒரு பங்காளியாய் மாறுகிறதை பார்க்கின்றோம். How did this all happen for Moses? முதல்ல ஆரம்பத்திலே பார்க்கின்றோம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். ஆனால் இன்றைக்கு மதர்ஸ் டே இருக்கனால சற்று இதை நினைப்பூட்ட விரும்புகின்றேன். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தான். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணனுக்குள்ளே வைத்தாள். ஆமென். அங்க பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். மோசே பிறந்த நாட்களிலே மோசே உயிரோடு வாழ்வதற்கு அவனுடைய சூழ்நிலை சாதகமா இல்லை. So the environment in which Moses was born was not favorable for Moses to be alive. மோசே பிறந்து அவன் மரித்திருக்க வேண்டும். ஆனால் மோசே உடைய தாயோடு தேவன் ஒரு பங்காளியாய் மாற நிமித்தமாக mother of Moses kind of understood that she is a partner with God, because ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை இது அழகாக அகஸ்டின் ஜெயக்குமார் சொன்னார்கள். God did whatever he had to do. அதில் பார்க்கின்றோம், அவள் அந்த ஸ்திரீ கற்பதை ஒரு ஆண் பிள்ளை பெற்றால் அது அழகு உள்ளது என்று கண்டது நிமித்தமாக அவள் ஒரு காரியத்தை செய்கின்றாள். So that was a part that God played, which is beyond the control of the mother. அந்த பிள்ளை அழகாய் படைக்கிறதுக்கு இந்த பெண்ணிடம் எந்த ஒரு காரியம் கிடையாது. She had to, there was a blessing that God had for the child. So that was a part that God played. But this mother was sensitive to the fact that the child was beautiful. அதான் முக்கியமாக கூற விரும்புகின்றேன். தேவனுடைய கிருபையினால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை கொடுக்கின்றார். As the children grow up, every child is unique in God's sight. ஒவ்வொரு பிள்ளையும் தேவன் வித்தியாசத்திலே படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் தாளந்துகளை வைத்திருக்கின்றார். Every child has strength, every child has weakness. It is important for the parents to know ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் புதைத்திருக்கிற காரியங்களை மேலே கொண்டு வருவது நம்முடைய கரத்தில் இருக்கின்றது. As parents, we need to partner with God, because God does his part. But many times we tend to fail in our part. நம்முடைய காரியங்களை நாம் தவறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாலை வேளையில், even as we listen to the sermon, we need to analyze ourselves. There could be certain areas that we have failed. ஒருவேளை நம்ம சில காரியங்கள் தவறி இருப்போம் என்றால் தேவன் அந்த காரியங்களை மீண்டுமாக நினைப்பட்டு வரும். She decided to be a partner with God. அந்த பிள்ளை அழகா இருக்கிற நிமித்தமாக ஒருவேளை அவளுடைய சுற்றி இருந்த நெய்பர் உள்ளே அநேக பிள்ளைகள் மரித்திருக்கலாம். That was the Pharaoh's law. ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும், நதியிலே தூக்கி போட வேண்டும் என்று கட்டளை வந்துவிட்டது. ஆனால் இவள் மாறாக செய்த காரியம் என்ன? அந்த பிள்ளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று அவள் அந்த 3 மாதம் அவன் பிள்ளை பாதுகாத்தாள். பிள்ளை சத்தம் போட்டிருக்கும், இருந்தாலும் எப்படியாவது அந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு தன்னால் முயற்சி செய்தாள். ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் அதை பாதுகாக்க முடியவில்லை. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணப்பட்டில் எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வார்த்து நதியோரமான நாட்களை வைத்தாள். God did his part by creating the child beautiful. His mother was sensitive to know what God had done. மோசேனுடைய தாய் தன்னால் ஏந்ததை செய்து அந்த பிள்ளையை காப்பாற்றினாள். அது நிமித்தமாக பாருங்க, மோசேவுடைய ஆரம்பம் இருந்துச்சு. The child grew up in Pharaoh's house. And we all know the history. And at the end, God was able to certify about Moses. But for a short period of time, Moses' mother had to play a part
by being a partner with God's plan. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே தேவன் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அநேக நோக்கம் திட்டங்களை வைத்திருக்கலாம். We may be investing time and money in so many things, but we need to be sensitive to know what plan God has for a child. We need to identify the strengths and weakness of a child so that we can partner with God. There could be things that we may be spending money and energy on things that are not part of God's plan. ஒருவேளை அப்படி அவிதமா இருக்குமானால் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவனே, என்னுடைய பிள்ளையை குறித்து நீங்க என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க? அன்றைக்கு மோசேவுடைய தாய் செய்தது போல, she was sensitive to the fact that Moses was beautiful. That was one point that she picked. அது நிமித்தமாக she was able to preserve the life of Moses. இந்த மாலை வேளையிலே தானே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். Are we prepared to be a partner with God's plan? மூன்றாவது, mothers equip the children to be a blessing to others. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்படி பிள்ளைகளை பக்குவப்படுத்துகிறார்கள். யோவான் 2 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே செய்த முதல் அற்புதம் எல்லாருக்கும் தெரியும். அங்கு திராட்சரசம் குறைபட்ட பொழுது முதலாவது இயேசுனுடைய தாய் தான் was sensitive to the fact that there was a shortage. அங்கு குறைவு ஏற்பட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டு இயேசுவிடம் வருகின்றார். பிகாஸ் அவளுக்கு தெரியும் இயேசு அந்த குறைவை நிறைவாக்க முடியும் என்று. She knew that Jesus could be a blessing in that situation. அந்த ஒரு குறைவான ஒரு சூழ்நிலையிலே இயேசு ஒரு ஆசீர்வாதமாய் மாற முடியும் என்று இயேசுனுடைய தாய் அறிந்தாள். அது நிமித்தமாக இயேசுவிடம் வருகின்றாள். அங்கு குறைவு இருக்கு என்று சொல்லுகின்றார். எப்படி இயேசுனுடைய தாய் தன்னுடைய மகனை குறித்து அவிதமான ஒரு எண்ணம் நோக்கம் வைத்திருந்த அவிதமாக நீங்கள் நானும், even as we bring up a child, whatever little we do, நாம் பிள்ளைகளுக்காக செய்கின்ற காரியங்களே, we need to make sure that even as they grow up, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் டாக்டர் ஆக வேண்டும், இல்லை இன்ஜினியர் ஆக வேண்டும், இல்லை ஒரு பெரிய லாயர் ஆக வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தில் நம் பிள்ளைகள் பிரசித்தி பெற்று வாழ வேண்டும் என்று நாம் அப்படி நம் பிள்ளைகளுக்காக காரியங்கள் செய்வோம் என்றால் நாம் சற்று நம்ம ஆராய்ந்து, தேவனே என் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது உமக்கு மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளை குறித்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். Mothers equip the children to be a blessing to others. யோவான் 6 அதிகாரம் 9 வசனத்தை வாசி கேட்கலாம். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த அந்த அற்புதத்திலே this little boy had to play a small had a part to play. அவன் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது ஒரு சாதாரண ஒரு சிறு பையனாய் கிளம்பி சென்றிருப்பான். எல்லாரையும் போல போயிருப்பான் அந்த மீட்டிங்க்கு. It would have been like a crusade. இந்த காலத்தில் நடக்கிற பெரிய crusade மாதிரி இருந்திருக்கும். அந்த crusade-லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு you could have come back like an ordinary boy. ஒரு சாதாரண பையனை போல வீட்டுக்கு வந்திருக்கலாம், மற்றவர்கள் போல அவன் வீட்டுக்கு திரும்பி இருக்கலாம். But this boy stood out in the crowd. அந்த கூட்டத்திலே அவன் எல்லாரை காட்டிலும் பிரசித்தி பெற்றவனா இருந்தான். He went out of the house as an ordinary young boy, equipped by his mother. That is the point we need to see. அவன் கையில 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. அவ்வளவு பேர் இருந்தார்கள், 5000 பேர் கூடி இருந்தார்கள், சிஷ்யர்கள், புருஷர்கள், அதற்கு மேலாக பெண்கள் இருந்திருப்பார்கள், பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்திலே only this boy had 5 அப்பமும் 2 மீனும், because his mother equipped him with his lunch. காலையில் எழுந்திருந்து விறகை பொருத்தி அடுப்பை ஆன் பண்ணி 5 அப்பம் சுட்டு மீனை வறுத்து பேக் பண்ணி கொடுத்திருப்பார்கள். I mean, she decided to make sure the background is beautiful, and she wanted to make sure the boy is comfortable. அவன் போய் அந்த கூட்டத்தை அட்டெண்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு பண்ணியிருப்பார்கள். ஆனால் that small step that mother took, ஒரு சின்ன ஒரு அடி எடுத்து வைத்தார்கள். That was the channel of blessing to so many people. We may be doing small things for our children. சின்ன காரியங்களை செய்யலாம், but we should always keep it in our mind. நம்ம மனதில் எப்பொழுது இருக்க காரியம்,
We may be spending time on our children. Maybe we are equipping them with music talent. அவருடைய தாளந்துகளை புரிந்து நாம் அதற்கென்று நாம் பணம் செலவழித்து நாம் ஒருவரை பக்குவப்படுத்தலாம். ஏதோ ஒரு காரியத்திலே நாம் பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்யும் பொழுது பின்னணியிலே we are painting a beautiful picture. வருங்காலத்திலே they will be a channel of blessing to many people. Who knows? Our children could rise up like powerful worship leaders. Who knows? But we may be doing small things, but God can use that small thing to be a blessing to many people. அன்னாளை குறித்து நாம் பார்த்தோம். அன்னாளை தேவன் ஆசீர்வதித்து சாமுவேலை கொடுத்ததுக்கு அப்புறம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற 27-28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பம் எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். She dedicated her child to be in God's presence. தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய பிள்ளையை அர்ப்பணித்தாள். And Samuel grew up to be a great prophet. And he was the first prophet in the scripture. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் கடைசி வேளைக்காய் கடந்து வந்து விட்டோம். 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். யாவரும் எழுந்திருந்து ஜெபம் செய்து முடிக்கலாம். இந்த மதர்ஸ் டேல கூட தேவன் நம்மளுடைய சூழ்நிலையை சற்று பின்னோக்கி பார்க்கும்படியாக, ஒருவேளை நாம் சோர்வோடு வந்திருக்கலாம். அநேக நாட்கள் நான் ஜெபித்து சோர்ந்து போய்விட்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் காரியங்கள் மாற வேண்டும் என்று நாம் சோர்வோடு, என்னுடைய ஜெபத்திலே சோர்வு வந்து விட்டது என்று ஒரு ஏக்கத்தோடு வந்திருந்தால், அந்த கானானிய ஸ்திரீ செய்தது போல, we are called to stand in the gap. We need to be persistently seeking God so that God would change our situation. நம்முடைய சூழ்நிலையை மாற்றும் வண்ணமாக நீங்களும் தொடர்ந்து அந்த கானானில் செய்தது போல திறப்பிலே நிற்கும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். ஒருவேளை இந்த நாள் ஒருவேளை மதர்ஸ் டே இருக்கலாம், இருந்தாலும் எல்லாருக்கும் வந்திருக்கின்ற ஒரு காரியம், we are called to stand in the gap for our children. அந்த கானார் ஸ்திரீ செய்தது போல, she sets a very good example. நமக்கு முன்பாக ஒரு பெரிய முன்மாதிரியை வைத்து கடந்து சென்றிருக்கின்றார். நாம யாராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அநேக நேரங்களே போராடி ஒரு மாற்றத்தையும் காணாதிருந்தால், ஒருவேளை நாம் மேஜையின் மேல் இருக்கின்ற அப்பத்துக்காக நாம் ஏங்கி ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருந்தால், இந்த மாலை வெள்ளை தேவன் நம் நினைப்போற்ற காரியம் அந்த ஸ்திரீ செய்தது போல நாம் தொடர்ந்து நாம் தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினாள். She received a certificate from God saying that your faith is great, and a child was set free instantaneously. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட சூழ்நிலை மாறுவதற்கு தேவன் நம்மளுக்கு பெற்றோராயும் வாக்குத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். தேவன் நம்மை நம்பி நம்முடைய கரங்களை பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது, we need to stand in the gap for our children. We need to be persistently seeking God. தொடர்ந்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவன் விண்ணப்பம் செய்யும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுற யாருக்கும், உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுற யாருக்கும் கர்த்தர் சமீபமாக இந்த மாத்திலே வாக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த கானான் ஸ்திரீ செய்தது போல நீங்கள் நாம் செய்யும்படி தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது பார்த்தோம், mothers partner with God to preserve God's plan for the children's life. மோசே குறித்து பார்வோனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தை முறியடிக்கிறதற்கு மோசேனுடைய தாய் தேவனோடு ஒரு பங்காளியாய் மாறினாள். For a short span of time, ஒரு குறுகிய காலத்துக்கு தேவன் அந்த பிள்ளையை குறித்து வைத்திருந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு the mother had to play a part to preserve. அந்த திட்டத்தை பாதுகாக்கிறதற்கு மோசேனுடைய தாய் ஒரு பங்காளியாய் மாறினதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது பார்த்தோம், even as we equip our children, ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய தாளந்துகளை புரிந்து கொண்டு அதற்காக நாம் காரியங்களை செயல்படுத்தும் பொழுது, even as we invest time and money into our children, நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாம் முயற்சி செய்யும் பொழுது ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற மறைமுகமாக we are investing in our children so that they will be a blessing
to others in the future. நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. Mothers in the background, பின்னணியிலே தாய்மார்கள், 3 விதமான சூழ்நிலை பார்த்து 3 விதமான தாய்மார்களை குறித்து பார்த்தோம். Even as we walk out of this chapel, இந்த மாலை வேளையில் நாம் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது, தேவனே, ஒருவேளை there could be certain areas in which I fail, ஒருவேளை நான் சில காரியங்கள் நான் தவறு இருப்பேன் என்னால், ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறதுக்கு நான் ஒருவேளை தவறு இருப்பேன் என்னால், இந்த மாலை வேளையிலே நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயா. நான் உம்மோடு ஒரு பங்காளியாய் மாறுகிறதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். And help me to do everything possible so that my child will be a blessing to others in the future. இந்த ஒரு 3 காரியங்களை மனதிலே கொண்டு வரலாம். இந்த பாடலை பாடும் பொழுது நாமே தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்து முடிக்கலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மகோடு அழைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே, மார்போடு அழைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 மகா இருக்கும் கிருபை நேர்ந்த பரந்தப்பனே, இந்த மாலை வேளைக்கான நன்றியோடு சோத்திருக்கின்றோம். மீண்டுமாக உடைய சமூகத்தில் வந்து உடைய வார்த்தை தியானிக்கும்படி கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம் ஐயா. தேவனாமே கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, தேவனாமே கர்த்தாவே, எந்தெந்த பகுதியில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ மாற்றிக்கொள்ள கிருபை தாங்க. தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் என்று நோக்கி பார்க்கத்தக்க கிருபை பாராட்டுமே ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கத்தக்கதாக உம்மோடு நாங்கள் பங்காளிகளை மாற கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்யும் பொழுது எங்கள் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு வருங்காலத்தில் எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாறும்படியாக நாங்கள் காரியங்களை செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நம்ம மாலை வேளையில் வந்திருக்க ஒவ்வொரு முடி சமூகத்தில் கொடுக்கின்றோம். வந்து ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் கர்த்தாவுடைய ஆசீர்வாதம் கரம் அமரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. முக்கியமாக இந்த வாரத்திலே வேலைக்கு செல்லும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். வேலை செலுத்து அதிகங்களை ஞான கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்கப்பா. தொழில் செய்யும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லைகளை விரிவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. புதிய வேலைக்காய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய வழிக்காய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் இருக்குமானால் அந்த மாலை வெள்ளை சுகமாக்கும் வல்லமை கடந்து வந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா.
முக்கியமாக வரப்புற சனிக்கிழமை நடக்கும் அந்த சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட்காக ஜெபிக்கிறோம். தேவ கர்த்தாவே எடுக்க எல்லா முயற்சியும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் நம்முடைய வழி நடத்த இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அதை பொறுப்பெடுத்து நடத்தும் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலோசனை உம்முடைய ஆசீர்வாதம் கரம் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கர்த்தாவே மிஷன் ட்ரிப்ல இருக்கும் பாஸ்டர் விக்கிக்காவும் அவரோட கூட சேர்ந்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் நம்முடைய ஆலோசனை நம்முடைய வழி நடத்தல் கூட இருக்க முடியாது. இந்நாள் வரை கூட நின்று சுதரிக்கின்றோம். மீண்டும் அங்கே ஒவ்வொரு தாழ்த்து நம்முடைய சமூகத்தில் கொடுக்கின்றோம். இங்க இந்த கடல் செல்லும் பொழுது இந்த பிரச்சனை உங்களோட கூட வரும்படியாக ஜெபிக்கின்றோம். எல்லாத்துக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென். துதி கனமகிமையுமக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. ஆமென். யாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரம் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென்.